உன்னை வந்து வச்சுக்கிறேன் பிளேடி பெக்கர். இன்னையோட எனக்கு ஃபைனல் ரெக்கார்டிங். என்ன சொல்கிறது, எனக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுற கிளாஸ் எல்லாம். கண்ணு கலங்குது சார். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உண்மையுமே. கிளாஸில் வந்து பொடிப்பைய பா அம்மா அடியே கேட்குதா சார்? சரி, பொடிப்பைய பா அம்மா அடியே என் பிள்ளைய ரொம்ப கேவலப்படுத்தின. சூனியக்காரனை கூப்பிட்டு உன் வாயை கட்டி போட்டுருவேன் பார்த்துக்க. சரித்தா போடி. அதுக்கெல்லாம் அசல்றாளா நானு? உன்னை பற்றி எனக்கு தெரியாது. நான் உசுரோட இருக்கும்போதே என் புருஷனை தள்ளிட்டு போய் திருட்டுத்தனமா பிள்ளைய பற்ற வந்தாண்டே நீ. ஆமாம், நானா இவனை தள்ளிக்கிட்டு போனேன். வா வசதி தெரிஞ்சுதானடி நாக்க தொங்கப்பட்டு பின்னாடியே அலைஞ்சான். கட்டு போதும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே சார். அடுத்த பேட்சில் வர போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து ஆன்லைன் கிளாஸ்ன்னு வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். 100% ஷூர் வந்து கான்ஃபிடென்ட்லாம் பண்ணலாம் சார்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணி. நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், கொக்கரக்கோ யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்கும். அதில் இதுக்கு முன்னாடி என்னோடய சீனியர்ஸு இப்போ நாங்கள் பேசுறது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவார். அதில் பாருங்கள். நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸில் நம்ம படிக்கணும்னு பயப்படவே வேண்டாம், கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். இன்னொன்று கோச்சிங் வந்து சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் இன்னொன்று வந்து சார் வந்து செம்ம ஜாலி டைப்பு, நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு என்னை பொறுத்த வரையும் வந்து ஒரு சிறந்த குருநாதர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சொல்லித்தர முறையில் நான் சொல்கிறேன், ஒரு சிறந்த குருநாதர், நல்லா சொல்லி கொடுப்பாங்க. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் வெளியே போய் இந்த டப்பிங்க்கோ இல்லை நியூஸ் ரீடருக்கோ இல்லை விஜே ஆர்ஜே எதுவாக இருந்தாலும் ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இந்த கோர்ஸ் நீங்கள் கற்றுக்க. அதே வந்து நம்ம சார்கிட்ட கற்றுக்கிட்டா கம்மியாக தான் கொடுக்காரு, ரொம்ப கம்மி. இந்த அளவுக்கு ஃபீஸ் வந்து யாருமே வாங்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொன்று வந்து சாரோட இலக்கு என்னன்னா, இப்போ நான் வந்து கற்றுக்கிறேன்ல, என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் உருவாக்கணும். நிறைய பேர் எல்லா இடத்துலையும், வேர்ல்டில் எந்த இடத்துலையும் இருக்கணும். இப்போ இருக்கிறாங்க, வேறு ஸ்டேட்லேருந்து வேறு கண்ட்ரிலேருந்து சார்கிட்ட கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா தான் சொல்லித்தராங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயப்பட வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணும்போது சாரோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள், சார்கிட்ட நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்ரோச்சே ரொம்ப பிடிச்சி போயிடும். ஓகே, ஜாயின் பண்ணிக்கலாம், நல்லா சொல்லித்தருவாங்க, அந்த கான்ஃபிடென்ட் வந்துடும், அந்த நம்பிக்கை வந்துடும். ஆம்பளையா தைரியமா கின்னு இருக்கிறங்கிறத டாக்டர் சொன்னதா நான் மெயின்டைன் பண்ண போறேன். ஹேய், உன்னை பார்த்து பயந்து நான் ஒதுங்கிட்டேன்னு நினைச்சலடி. இதோ பார், உன்னை பார்த்து நான் பயப்படவும் இல்லை, உன் அழகுல நான் மயங்கவும் இல்லை. நீ பண்பானா பொண்ணா இருப்பேன்னு நினைச்சு உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட. அதுக்காக உனக்கு அடிமையா இருப்பேன்னு என்னைக்கு நினைக்காதடியா. நான் லவ் பண்ணது தப்பு இல்லை, ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கணும், ஆனால் உன்னை லவ் பண்ணிட்டேன். அதுக்காக லவ் ஃபெயிலியரில் தாடி வளர்த்து தண்ணி அடிச்சுன்னு சுற்றுவேன்னு நினைக்காதடியே. இன்னையோட எனக்கு ஃபைனல் ரெக்கார்டிங். என்ன சொல்கிறது, எனக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுற கிளாஸ் எல்லாம். கண்ணு கலங்குது சார். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உண்மையுமே. கிளாஸில் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மற்ற டீச்சர்ஸ் மாதிரி இந்த ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் சொல்லுவார். நம்ம கிளாஸ் நடக்கும்போது அப்படியே நீ இந்த உச்சரிக்கும் போதெல்லாம் கரெக்டாக அந்த லா இந்த இதெல்லாம் எனக்கு வராது. கரெக்டாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நிப்பாட்டு, இல்லை நீ தப்பு, இது நீ கரெக்டாக படி, இதெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுப்பாரு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ பண்ணுது பண்ணாட்டி போதுன்னு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சார் தப்புனா நம்ம கரெக்ட் பண்ணி சொல்கிற வரையும் அது மறுபடியும் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. முடியாது அப்படின்னு சொல்லவே கூடாது சார்கிட்ட, வர வரையும் ட்ரை பண்ணு, முடியும்னு சொல்லு. அந்த மாதிரி தான் கற்றுக் கொடுத்துருக்கீங்க சார். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கிளாஸை. இன்னொன்று என்னென்னா, இதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்து இந்த டப்பிங் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். டப்பிங்கு, விஜே, ஆர்ஜே, நியூஸ் ரீடரு, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் நம்ம சூஸ் பண்ணி படிக்கலாம். அந்த கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்து சார்கிட்ட சேர்ந்து படிக்கலாம். நம்ம ஆன்லைன் கோர்ஸாக நம்ம இதெல்லாம் படிக்கலாமா, நல்லா வருமா, நமக்கு சொல்லி தருவாங்களா, எப்படி இருக்குமோ, அந்த பதட்டமே வேண்டாம். நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் படித்தேன். சூப்பராக இருக்குது கோச்சிங்கு. இங்கே வந்து ஒரே ஊர்லேருந்து வரல, எல்லாம் வெவ்வேறு ஊர்லேருந்து, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கூட வராங்க, ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்குறாங்க நம்ம சார்கிட்ட.
நம்ம இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையுமே தான் கற்றுட்டு இருக்காங்க ஆன்லைன் கிளாஸு. 100% வந்து ட்ரஸ்டட். நம்ம சார்கிட்ட வந்து கிளாஸ் கற்றுக்கலாம், அடுத்த லெவலுக்கு போக முடியும் கண்டிப்பாக. இப்போ நான் ஏதோ ஒரு மூலையில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் சார், இங்கே வந்து இவ்வளோ தூரம் பேசி இது பண்ணுறேன்னா அது சாரோட அந்த எனக்கு கொடுத்த அந்த கான்ஃபிடென்ட். ஹலோ, யாருன்னு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா நானுங்கண்ணா, நான் சும்மா இந்த பக்கம் காத்து வாங்க வந்தேங்கண்ணா. இது உங்க இடமாண்ணா? தெரியாத வந்துட்டேண்ணா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கண்ணா. ஏய், என்னோட இடத்துல அசிங்கப்படுத்துறியா நீ? அது வந்துங்கண்ணா, இது உங்க இடம்னு எனக்கு தெரியலண்ணா, அதான் அவசரத்தில் தப்பு நடந்து போச்சுங்கண்ணா. இதோ நம்ம இடத்துல அசுத்தப்படுத்திட்டான், கேவலப்படுத்திட்டான். இவன் தான் டார்லிங், இவன் தான் எல்லாம் பண்ணா டார்லிங், நம்ம இடத்த கேவலப்படுத்திட்டான். சரண்யா, உங்களுக்கு ஒரு இதுலேருந்து இன்னொரு இது டிரான்சிட் ஆகிறது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது? அது எப்படி ஈஸியாக பண்ணுறீங்க? கஷ்டம்லாம் இல்லை சார், ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம டெய்லி கிளாஸ் பழகிறதுனால எனக்கு வந்து இப்போ வந்து கஷ்டமாகவே இல்லை, ஈஸியாக தான் சார் இருக்குது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இன்னொன்று, நம்ம கிளாஸில் நீங்கள் வந்து சொல்கிறீங்களா, இப்போ கிளாசிக்னால் எப்படி பேசணும், கலோக்கியல் கார்ட்டூன்னா எந்த மாதிரிலாம் பேசணும், எந்த மாதிரிலாம் எடுத்து நம்ம இது பண்ணலாம், அது எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நாங்கள் கற்றுருக்கோம் எல்லாமே. அதனால் இங்கே ரெக்கார்டிங் வரும்போது எங்களுக்கு வந்து அது கஷ்டமாலாம் தெரில, பார்ப்போமா, ஈஸியாக சொல்லுவோமா, ஈஸியாக நம்ம பண்ணிடலான்னு அந்த கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு சார். அதனால் எங்களுக்கு கஷ்டமாலாம் தெரில, ஈஸியாக தான் இருக்குது எல்லாமே. சூப்பர். அடுத்தது போலமா? ஓகே சார். உன்னை வந்து வச்சுக்கிறேன் பிளேடி பெக்கர். நீங்கள் போங்க, அண்ணா கூப்பிட்றாருல, நீங்கள் போங்க, போய் சந்தோஷமா இருங்க. இந்த நார பொழப்பு பொழைக்கிறதுக்கு எங்கேயாவது தூக்கு மாட்டிட்டு சாவலாம். சாருக்கு ஃபோன் நம்பர் எடுத்து கால் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சார்கிட்ட ஒப்பீனியன் கேட்கும்போது ஃபஸ்ட்டு அப்ரோச்சே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து என்னடா ஆன்லைன் கிளாஸாக எப்படி சொல்லி கொடுப்பாங்க, அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் கேட்டாங்க. பட் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி பேசும்போது அந்த ஃபஸ்ட்டு பேசும்போதே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா, அது எனக்கு சார்கிட்ட பேசும்போதே எனக்கு வந்துடுச்சு. ஓகே, நம்ம கரெக்டான குருவை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம், கிளாஸ் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சார்கிட்ட கேட்டேன், சார் ஆர்ஜே எடுக்கலாமா இல்லை என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டேன். பட் சார் வந்து கிளாஸ் சொல்லித்தராரு, ஆர்ஜே, விஜே, டப்பிங்கு, நியூஸ் ரீடரு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறது சார், இல்லைம்மா நீ வந்து டப்பிங் எடுத்துக்கோ, உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஓகே, நான் டப்பிங் எடுத்துட்டேன். ஆனால் வந்து சில பேர்த்துக்கு நான் கால் பண்ணி விசாரிக்கும்போது அந்த நம்பிக்கை கிடைக்கும் இல்லையா, ஆன்லைன் கோர்ஸ்னால் என்ன, ஏன் ஆன்லைன் கோர்ஸில் எடுத்தால் இப்படி இது பண்ணுறாங்க, அந்த இது கிடைக்காது, அந்த ட்ரஸ்ட்டு கிடைக்காது. ஆனால் எனக்கு உண்மையாலுமே இது வந்து 100% சொல்வேன். சாருக்கு கால் பண்ணோடனே எனக்கு அந்த அந்த நம்பிக்கை வந்துடுச்சு, சேர்ந்தா சார்கிட்ட தான் சேரணும், நல்லா சொல்லி தருவார், நல்லா குருநாதன் தெரிஞ்சிச்சு. நான் சார்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது போகலாமா? ஓகே சார். எனக்கு வந்து உண்மையாலுமே எமோஷ்னல் ஆகிடுச்சு சார், என்ன சொல்லுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதோட லாஸ்ட் நாளுங்கிறது. ஏன்னா அந்த சார் கூட அந்த 3-4 மாதமாக ட்ராவல் பண்ணிவிட்டு திடீர்னு இந்த கிளாஸ் என்னோட முடிய போனோன்னே உண்மையாலுமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செம்ம ஜாலியாக இருக்கும் கிளாஸு, சொல்லித்தரது கரெக்டாக இருக்கும், ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டார். தப்புனா இது தப்புமா, கரெக்டாக இது பண்ணு அப்படின்னு ஸ்பாட்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க. அதை நம்ம கரெக்ட் பண்ணி அது கற்றுக்கிறது ஈஸி, சார்கிட்ட கற்றுக்கிறது ஈஸி. அதே மாதிரி சார் டெரர்லாம் கிடையாது, ஃப்ரெண்டு. எந்த அளவுக்கு ஜாலி டைப்போ அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஃப்ரெண்டு. ஏய் வால்ட்ரு, உனக்கு தம்பி ஒருத்தர் இருக்கணும்ல, எங்கடா அவன்? அடிங்க உன் வாயில் வெல்டிங்க வைக்க. யோ, யார் தம்பி? அந்த வரா பாரு என் சக்கால்த்தி. நான் பேப்பர் திருப்பவா? என்ன அங்கே முத்தம் கொடுக்குற? ஐயோ, சண்டை வேணாம்னு சொன்னேன். சிக்னலா கொடுக்குற? சிக்னலா கொடுக்குற? ஏமா பெரிய மனுஷனை போட்டு இப்படி அடிக்கிற? யாரு இவன்? சல்லிப்பாய, ஒரே நேரத்தில் பழைய சொத்தையும் திம்பா, சூடு சொத்தையும் திம்பா. தேங்க்யூ ஸோ மச் சரண்யா, உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகே, கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த படங்கள்லையும் சீரியல்ஸ்லையும் வெப் சீரிஸ்லையும் உங்கள் வாய்ஸை கேட்போம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.